Hi friends, today I'm going to tell about 100 Divi Desam திருவாச்சிரமம் பத்ரிநாத் பெருமாள் பத்ரிநாராயணன் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கி திருமுக மண்டலம் தாயார் அரவிந்தவள்ளி நாச்சியார் விமானம் சப்த காஞ்சன விமானம் தீர்த்தம் சப்தகண்ட குண்ட தீர்த்தம் பிரதிக்ஷம் நரனன் மங்களாசாசனம் பெரியாழ்வார் கலியன் 22 பாசனங்கள் பாடப்பட்டுள்ளது. ரிஷிகேஷிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது ஒரு 100வது திவ்ய தேசம். பத்ரிகா என்றால் இலந்தை என்ற அர்த்தம். இலந்தை மரத்தின் கீழ் 4 கரங்களோடு பத்மாசனத்தில் எழுந்திருக்கிறார் யோகத்தில் இருக்கும் பெருமாள். பத்ரிகா என்றால் இலந்தை மரத்தின் கீழ் இருக்கிறார். கர்ப்ப கிரகத்தில் 7 மூர்த்திகள் எழுந்தள்ளி இருக்கிறார்கள். பத்ரிநாத் பத்ரி ஆசிரமத்தில் நாராயண பெருமாள் பத்ரிக விஷால் 23,000 அடி 23,210 அடி உயரம். கீழே பூமி மண்டபத்தில் இருந்து 23,210 அடி உயரம். அது நீலகண்ட பர்வத் என்று பெயர். மொத்தம் நீலகண்ட மலை. அந்த மலை பிளந்து கொண்டு ஆகாசத்தில் கங்கை நதியாக வந்திருக்கிறது. கீழே இருந்து பத்ரிகன் தவம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மலையில் இருந்து தடுக்கி நின்று மேலே போக முடியாது. இந்திரன் வந்து ஐராவதம் என்ற யானையை குத்தினான். யானை 4 தந்தங்கள் தன்னுடைய 4 தந்தத்தால் முதுகில் குத்த மலை 2ஆக பிளந்து கொண்டு அப்போது நீலகண்ட பர்வத் பிறந்து மேற்கு புறத்தில் நாராயணன் இருக்கும் இடத்தில் நாராயணன் மலை என்றும் 2 மலையாக பிரிகிறது. இது நாராயணன் மலை, நரன் மலை. நாராயணன் ஆட்சியருக்கு நரன் சிஷ்யன், நாராயணன் குரு ஆச்சாரியர் குரு, நரன் சிஷ்யன். குருபுரத்தில் என்ன உபதேசம் பெற்றுக்கொள்கிறார் திருமந்திர உபதேசம். ஓம் நமோ நாராயணன் என்ற மந்திரத்தை நான் கண்டு கொண்டேன் என்ற நாமம் என்ற திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார்கள். நாராயண பெருமாள் நாராயணனுக்கு உபதேசம் செய்த இடம் இந்த நாராயணன் வேறு யாரும் இல்லை, அர்ஜுனன் கிருஷ்ணன் தான். நரனன் என்பது அர்ஜுனன், நாராயணன் என்பது கிருஷ்ணன். ரொம்ப ஆச்சரியமான வேதம். அழகானந்தம் ஓடி வருகிறது. காலை 4:15 மணிக்கு பெருமாளுக்கு விஸ்வரூப தரிசனம். நடுவில் பெருமாள் எழுந்திருக்கு. கீழே இருந்து நாம் போகும்போது நாம் இரும்பு பாலம் வழியாக பாண்டுகேஸ்வரர் தாண்ட வேண்டும், அனுமன் சட்டியை தாண்ட வேண்டும். பத்ரிகாசரம் போகும்போது இரும்பு பாலம் வரும். அதில் வண்டி தடதடவென்று போகும். இங்கே இருந்து டெல்லி போகும் வரை 40 பேர்களாக உட்காரலாம். அதற்கு பிறகு 27 பேர் மட்டும்தான் ஒரு வண்டியில் போக முடியும். அங்கு வண்டியில் அதற்கு பெரிய வண்டி கிடையாது, போக இயலாது. போகும்போது அது பாதை போகாது, மொத்தமும் வெளியே போகும். அதனால்தான் சின்ன வண்டியில் போய்கொண்டிருக்கிறார்கள். அங்கே போகும்போது பத்ரிகாசிரமத்தில் போனால் மனசு சத்தம் கேட்கும். இரும்பு பாலம் சத்தம் போடவில்லை என்றால் மனசு சத்தம் போடுகிறது. 3 நாளே போகும்போது அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே போக வேண்டும். இனி 3 நாள் தரிசனம் செய்ய வேண்டும். போன வேகத்தில் கிருகிரு என்று பெருமாளை தரிசனம் செய்யலாம். ராத்திரி 7:30க்கு ஆரம்பிக்கும். குளிர ஆரம்பித்தால் நடுங்குவதற்கு ஆரம்பிக்கும். பழக்கம் இயலாது. சொகுசு வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுத்துக்கொள் பார்க்க வேண்டும் என்று நாம் கேளாது. ராத்திரியிலே கதவு திறந்தால் எப்போது நம் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று தோன்றும். ஆச்சரியமான சிச்சுவேஷன். அவர்களுக்கு அழகானந்தா நதிக்கரையில் காணாமல் கரையில் எழுந்திருக்கிறார். நான் காலங்காத்தாலே அழகானந்தத்தில் நீராட வேண்டும் என்று நம் வீட்டிலேயே காலங்காத்தாலே தெரியாது. தாங்க முடியாது. அதற்கு இன்று பெருமாள் அதற்கு இயற்கையாக ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார். சர்ப குண்டத்தில் என்று பெயர். அந்த குண்டத்தில் கீழே இருந்து வெந்நீர் ஊற்று இருந்து கொண்டிருக்கு. நாம் அதில் போய் தீர்த்தம் ஆடலாம். சடக்கென்று எழுந்து வர முடியாது. மீறினால் உடம்பு ஏற்றுக்கொள்ளாது, மயக்கம் போட்டு விழுந்துவிடும். மெதுவா கைகால்கள் வைத்து தீர்த்தமாடி கைகால் தலையை ஊற்றிக்கொண்டு நாம் பழகிக்கொண்டு உள்ளே போக வேண்டும். வேண்டிய சப்த குண்டத்திற்கு பக்கத்தில் தான் நாரத சிலா என்று இருக்கிறது. இந்த சிலாவுக்கு உள்ளேதான் பத்ரிகாச பெருமாள் இருந்தார். ஆதி சங்கரர்
பத்ரி வரும்போது பலமுறை மூழ்கி இந்த குகையில் இந்த சிலையில் தான் எளிய எடுத்து பிரதிஷ்டை செய்திருக்கிறார். இங்கு தீர்க்கும் போது முக்கியமான செய்தி சப்தகுண்டத்தில் தீர்த்தமாடுவது நிஜமாக நல்லா இருக்கும். அந்த குளிரில் குளிச்சு நம்ம ஊரில் இருக்கும் சாயும் போல வெந்நீரில் குளித்தால் எப்படி இருக்கும் அப்படி அங்கே போய்விட்டு வந்தால் குளிக்க கூடாது, பிரயோஜனம் இல்லை. அங்கே போய் அதற்கு இருந்து அவ்வளவு தூரம் போக வேண்டியது வேண்டும். முடிய வேண்டியது என்றால் சப்த குண்டத்தில் குளிக்க வேண்டும். குளித்து விட்டு 4:15 மணிக்கு போக வேண்டும். நம்பூதிரிகள் பெருமாளிலிருந்து சொல்வது அவர்கள் ஆராதனை செய்து திருமஞ்சனம் பெருமாளை பற்றி அந்த நம்பூதிரி விளக்கம் தருவார். யாத்திரிகர்கள் செய்வதே ஆச்சரியமான அனுபவம். ஒருவருக்கு ஒருவர் கருத்து சொல்ல ஒத்த கருத்துடையவர்களால் போக வேண்டும். அங்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு போக வேண்டும். நீலகண்டம் பிறந்து நாராயணன் பெருமாள் 2ஆக சேவை சாய்க்கிறார். நடுவில் பத்ரி நாராயணன் பத்ரி விஷால் பெருமாள் சங்கு சக்கரத்தோடு இருக்கிறார். கிழக்கு நோக்கி திருக்கோலம். சப்தகுண்டத்தில் இருந்து எழுந்தருளியுள்ள வந்த மூர்த்தி உள்ளே எல்லாம் இருக்குமே. நடுவில் பெருமாள் ஒரு புறத்தில், கருடனுக்கு ஒரு தனி சந்நிதி இருக்குது. கர்ப்பகிரகத்துக்கு வெளியே கருடனுக்கு சந்நிதி. சால கிராமமே திருமேனிய பத்ரி பெருமாள், மொத்தம் திருமேனியும் சால கிராமம். கீழே வலது பக்கத்தில் குபேரன் எழுந்திருக்கிறார். அவர் தள்ளி கருடன் இருக்கிறார். இடப்பக்கத்தில் நாரதர், அவரை தாண்டி உற்சவர் இருக்கிறார். 4+1 5 அடியாதும் குபேரன், கருடன், நாரதர், உற்சவர், பத்ரிகாசர் 5 பேரை தவிர நாராயணன் பெருமாள் 2 பேரும் சேர்த்து 7 பேர் எழுந்திருக்கிறார்கள். அங்கே போய் அதுக்கு இல்லை இருக்கிறார்கள். பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு சற்றே மேலே போனால் பிரம்ம கபாலம் இருக்கிறது. அங்குதான் நாம் போய் பிண்டம் பிரதானம் செய்ய வேண்டும். கயாவுக்கு போய் பால்குனி நதியில் ஸ்நானம் செய்துவிட்டு அங்கே இருந்து நேராக பத்ரியாசிரமத்தில் ஓரமாக இதுதான் சிவபெருமான் கையில் ஒட்டி மண்டையோடு உடைந்து அங்கு சுக்குநூறாக போய்விட்டதல்லவா. சிவபெருமான் போல பிரார்த்தனை செய்ய தன் மார்பில் ஒரு வேர்வை நீரை எடுத்து பெருமாள் துளித்தார். பிரம்ம கபாலம் அந்த உடைந்த பகுதி அங்கு இருக்கிறது. அங்கு நம்மால் தனியாக தலிகை போட்டு எல்லாம் செய்ய முடியாது. அதனால் கோவிலில் இருந்து பிண்டத்திற்கு அரிசி கொடுத்து விடுவார்கள். அவர்களே தலிகை செய்து ஒரு செம்பில் அடைத்து அதை எடுத்துக்கொண்டு உருண்டையே பிடிக்க முடியாது, பண்ண வரவாது. சாமி சாதம் எப்படி உனக்க பண்ணி வைத்திருக்கிறார்கள், வாத்தியார் ஒரு மந்திரம் நம்ம சொல்ல போகிறார். அவர்கள் சொல்ல போவது வேறொன்றும் சொல்ல போவதில்லை. காலையில் தர்ப்பணம் செய்வார்கள், பிண்ட பிரதானம் என்று வந்து விடுவார்கள். ஒன்று என்று சொல்வார்கள். நாம் அங்கு போய் நம் பிண்டம் பிடிப்பது சவாலாக இருக்கிறது. மனசை இழுத்து பிடித்து கொண்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு மாதப்பன் நமக்கு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றாவது ஒழுங்காக பண்ண வேண்டும் என்று சர்வ சிரத்தையோடு 16 பிண்டங்கள் வைக்க வேண்டும். 2 பிண்டங்கள் தந்தையாருக்கு, பாக்கி அத்தனை பிண்டங்களும் தாயாருக்கு. அந்த கயாவுக்கு அந்த அளவுக்கு பெண்கள் கஷ்டம் செய்ததா இருக்குதால் பட்ட கஷ்டத்துக்கு பிண்டம் செய்துதான் அல்லவா. கயாநீர மண்டத்திற்கு போகும்போது ஒவ்வொரு பிண்டமா வைக்கும் போது மந்திரம் சொல்வார்கள். இங்கு நாம் கொடுத்த பந்த தாயே தெரிந்தும் தெரியாமலே உற்றார் உறவினர்கள் மொத்தம் அங்கு இருக்கும் எல்லாருக்கும் பிரம்ம கபாலத்தில் வந்து நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் படும் பாட்டு என்னும் நினைக்கூடாது. எத்தனை பாடுபடுவார்கள் நமக்காக இந்த பிதிர்கள். இந்த பிதிரு தோஷத்தில் அதை ஆசை மறந்து நாம் அந்த சந்ததி இடத்தில் ரொம்ப அனுகிரகத்தோடு இருப்பார்கள். பெருமாள் கூட ஆள் வைத்துதான் அனுகிரகம் செய்வார். சாந்தமாக இருப்பார். தர்ப்பணமாக இருக்கட்டும், அதற்கும் இங்கு விரதம் இருக்கும் முறையாக இருக்கட்டும், ரொம்ப குறைவாக இருக்கக்கூடாது. நாம் சந்ததியை நமக்கு நன்றாக இருக்கணும், சரியாக செய்வது நல்லது என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதை பிரம்மா கபாலத்தில் பண்ணி முடித்து விட்டு அதெல்லாம் பத்ராவாசல் சேவை. பக்கத்தில் ஊர்வசி
ஊர்வசி பர்வத் தொடையில் இருந்து ஏற்பட்ட வழியால் ஊர்வசி அதற்கு ககசூரன் கைலாசூரன் என்ற ஒருவன் இருந்தான். நிறைய கவசம் போட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் அழிக்க முடியாது இருந்தான். நரனும் நாராயணும் 2 பேரும் ஒருவருக்கொருவர் தவம் செய்து கொண்டு மாற்றி மாற்றி சண்டையிட்டு கொண்டு தவம் செய்து கொண்டு அந்த அசுரனை அழித்து பத்ராசுர பெருமாளை இங்கு 20 பாசரங்கள் திருமங்கையாளர் பாடியிருக்கிறார். சீக்கிரம் வாங்க, நீங்களே வந்து முந்தி வாருங்கள், நாம் பெருமாள் திருவடியை வந்து விழவில்லை என்றால் ஆட்சி 80, நீயே சோர்வாக வளைந்து போக போகிறாய். அறுவதில் கோல் பிடித்து கொண்டு தானாக முன்னாடி போக்க வளைய போகிறார். அப்போது பின்னாடி எப்படி எக்கி எக்கி தள்ளி மெதுவாக போய் எக்கி எக்கி தள்ள போகிறார். அப்போது நீயாக வந்து பத்ரிகாசுரம் காலில் போய் விழப்போகிறார். முதலில் வெல்லாம் அதற்கு அந்த நாள் வரை காத்து கொண்டிருக்க வேண்டாம் என்று 20 பாசரங்கள் திருமங்கையாழ்வார் உள்ளார். 108 திவ்ய தேசங்களில் திவ்ய தேசம் 100வது திவ்ய தேசம் இது. இங்குதான் பெருமாள் தாமே குருவாகவும் சீடனாகவும் இருந்து கொண்டு திருமந்திர உபதேசத்தை செய்தெழுதியிருக்கிறார். நாம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை நாராயண என்ற திருநாமத்துக்கு வந்து உலகத்துக்கு உகந்தளித்த இடம் இந்த தலமாகும். திருமந்திரம் பகவான் மூலமாக வெளியான இடம். எம்பெருமான் சரண் கொடுத்து மோட்சம் புகும் பக்தருக்கு மிக எளிய வழியாய் திருமந்திரத்தை போதித்து தன்னை காட்டி கொடுத்த தலம் இது. மகாலட்சுமி மிகவும் பிடித்தமான பத்ரி இளந்தை எனப்படும் ஆசிரமம் பத்ரிகாசிரமம் என்றாயிற்று. உபதேசம் செய்வதற்கு ஆசிரமம் அவசியம் என்றால் எம்பெருமான் திருமந்திரத்தை உபதேசிக்க ஒரு இடத்தை ஆசிரமமாக தேர்ந்தெடுத்தால் பத்ரிகாசிரமம் என்றாயிற்று. இங்கு கோயிலை சுற்றிலும் பனிமலைகள் உள்ளன. இதற்கு எதிரிலும் அமர்ந்துள்ள நீலகண்ட பர்வதம் காண்பதற்கு பேரில் பெற்றதாக இருக்கும். பத்ரிநாராயண பெருமாளை தரிசனம் செய்து அனைத்து பாவங்களை போக்கிக் கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.